வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 3300 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தியர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவிலுக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் செஞ்ச வேலையினால அந்த கோவிலுக்கு இயற்கையின் மூலியமா ஆபத்து வந்தது. இந்த ஆபத்திலிருந்து அந்த கோயிலை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த கோயிலை பிளாக்கா துண்டா அந்த கோயிலை கட் பண்ணியிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. எகிப்துல கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1264 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் அபு சிம்பிள். இந்த கோவிலோட சிறப்பம்சம் பிப்ரவரி 22 மற்றும் அக்டோபர் 22 இந்த தேதிகள்ல மட்டும் கோவிலுக்குள்ள இருக்க கர்ப்ப கிரகத்தில் இருக்க சிலைகள் மீது சூரிய ஒளிப்படும். இந்த மாதங்கள்ல பூமி சூரியனை சுத்தி வரும்போது ஒரே நேர்கோட்டில் இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்! இப்ப இருந்து 3300 வருஷத்துக்கு முன்னாடியே எந்தவித டெக்னாலஜியுமே இல்லாதப்பவே இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை எப்படி இவங்க கட்டியிருக்க கூடும்? இந்த கோவில் நைல் நதி கரையிலே அமைஞ்சிருக்கு. இந்த நைல் நதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை தான் எகிப்திய மக்கள் பயன்படுத்துறாங்க. இதனால 1902 எகிப்திய அரசாங்கம் அஸ்வான் லோ டேம்னு ஒரு அணையை கட்டுறாங்க. இந்த அஸ்வான் லோ டேம்ல இருக்கக்கூடிய தண்ணி அந்த ஊர் மக்களுக்கு போதுமானதா இருந்தது. ஆனா அந்த அணையினால மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியல. இதனால எகிப்திய அரசாங்கம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும், அது மட்டும் இல்லாம அங்க நசார்னு ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரியோட தண்ணி சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட 1960 அஸ்வான்கிற பகுதியில அஸ்வான் ஹை டேம்னு ஒரு அணையை கட்டுறாங்க. அந்த அணையோட கட்டமைப்பு பணி நடந்து கொண்டிருக்கும் போது பருவநிலை மாற்றத்தால திடீர்னு நைல் நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த அணையை தவறான ஒரு பகுதியில கட்டியிருக்கோன்னு. ஏன்னா அந்த நைல் நதியோட வெள்ளம் சுத்தி இருக்க ஊர்களுக்குள்ள பரவ ஆரம்பிச்சது. அங்கிருந்து அபு சிம்பிள் டெம்பிள்குள்ளயும் தண்ணீர் போக ஆரம்பிக்குது. இதனால எகிப்திய அரசாங்கம் இந்த கோயிலை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க. மக்கள் அனைவரும் நீருக்குள்ள போய் அந்த கோவிலை பாக்குற மாதிரியான திட்டம் அது. அந்த கோவில் முழுவதையும் நீர் உள்ள போகாத மாதிரி கிளாஸ் சேம்பர் கண்ணாடியால மூடி அந்த கோவிலுக்கு நேர் மேல இருக்க நீர் பரப்புல ஒரு கட்டமைப்பு பண்ணி மக்கள் அனைவரும் படகு மூலியமா அங்க போய் அங்கிருந்து லிப்ட் மூலியமா கோயிலுக்குள்ள நுழையிற மாதிரியான திட்டம் அது. ஆனா இதற்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மறுப்பு தெரிவிச்சாங்க. எதனாலனா அந்த கோயில் முழுவதுமே மணல் கற்களாலும் மணல் கலவையினால செய்யப்பட்டது. இதனால அந்த கோவில் நீருக்குள்ள இருந்தா ஈரப்பதத்தினால அபு சிம்பிள் தன் வலிமையை இழந்து இடியறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு மறுப்பு தெரிவிச்சாங்க. இந்த திட்டத்தை எகிப்திய அரசாங்கமும் தவிர்த்துட்டாங்க. இதனால 1000 இன்ஜினியர்கள் அந்த கோவிலை 9 மாசத்துல 1015 துண்டுகளாக வெட்டினாங்க. அந்த வெட்டப்பட்ட ஒரு கல்லும் 25 டன் எடையோட இருக்கு. மறுபடியும் இந்த கோயில் 64 மீட்டர் அங்கிருந்து உயர்த்தி மீண்டும் கட்டப்பட்டது. 3300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலை 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பொறியாளர்கள் பிரிச்சு மறுபடியும் வேற இடத்துல கொண்டு போய் ஒண்ணு சேர்த்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான சாதனைக்குரிய ஒரு விஷயம்தான். இனி அந்த கோவில் நைல் நதியில எந்த வெள்ளம் வந்தாலும் பாதிக்கப்படாத மாதிரி கட்டியிருக்காங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பிப்ரவரி 22 மற்றும் அக்டோபர் 22 இந்த தேதிகள்ல சூரிய ஒளி அந்த கோவில்ல கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய சிலைகள் மீது படும். இப்ப இவங்க அந்த கோயிலை மாத்தி சீரமைச்சு கட்டினதுக்கு அப்புறமும் அந்த ஒளி சிலைகள் மேல படுது. ஆனா இந்த கோவிலை சீரமைச்சு கட்டுறதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி அந்த கோவிலுக்குள்ள 4 சிலைகள் இருக்கும். அதுல 3 சிலையின் மீது மட்டும்தான் சூரிய ஒளி படும். மீதி இருக்க அந்த ஒரு சிலையின் மீது சூரிய ஒளி பட்டதே கிடையாது. இது எதனாலன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் அந்த ஊர் மக்களும் அந்த சிலை பாதாளத்தின் கடவுளாக போற்றப்படும் சிலை என்று சொல்றாங்க. பாதாள உலகம்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. புராண கதைகள்ல இந்த உலகத்திலேயே 7 வகைப்பட்ட உலகம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது பூமிக்கு மேல இருக்க நிலப்பகுதியில நம்ம இருக்கோம். இந்த மாதிரி கடலுக்கு அடியில ஒரு உலகமும், கீழே பாதாளத்துல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு உலகமும், இந்த மாதிரி 7 பிரிவுகளா இருக்கு. நம்ம போன வீடியோல பார்த்த வாயேஜர் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கு, ஏலியன்ஸ் ஏதாச்சும் இருக்காங்க. ஆனா நம்ம உலகத்திலேயே 7 வகையான பிரிவுகளும் 7 வகையான உயிரினங்களும் இருக்கு. இந்த பாதாள உலகத்தில் இருக்கவங்க மனுஷங்கன்னு சொல்லலாம். எதை வச்சு சொல்றேன்னா, எகிப்தியர்களுக்கும்
இந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட்ல இருக்கவங்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அந்த அபு சிம்பிள் டெம்பிள்ல இருக்க 4 சிலைகள்ல சூரிய ஒளி படாம இருக்க சிலை பாதாள உலகத்தின் கடவுள்னு சொல்லப்படுது. அந்த சிலையோட உருவம் மனித உருவத்துல இருக்கு. சோ இங்க இருக்கவங்க மனிதனா இருக்க சான்சஸ் இருக்கு. மேபி லிட்டில் சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள இருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட பத்தி பார்க்கலாம். பாய்.